ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதிநாதர் கற்படுக்கைகள்னு சொல்லப்படுற சமணரோட கற்படுக்கைகளும் கல்வெட்டுகளும் இருக்கிற இடம்தான். இந்த கற்படுக்கைகள் மதுரை அழகர் கோயிலிருந்து மேலூர் போற வழியில கிடாரிப்பட்டிக்கு முன்னாடி இடது பக்கமா ஒரு போர்டு இருக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி அழகர் கோயில்ல இருந்து நம்ம பிரிந்து உள்ள வந்து இந்த பாதைக்குள்ள வந்த பிறகு இந்த மாதிரி அங்கங்க போர்ட்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆதிநாதர் கற்படுக்கைகள்னு சொல்லப்படுற சமணரோட கற்படுக்கைகளும் கல்வெட்டுகளும் இருக்கிற இடம்தான். நம்ம தேடி வந்த சமணர் படுக்கைகளுக்கு இந்த வழியா தான் போனோம். இதுவரை நம்ம பைக்ல வரலாம், ஆனா இனிமேல் நம்ம நடந்துதான் போகணும். வாங்க போலாம். இங்க இருக்க படிக்கட்டுகள் மூலமா தான் நம்ம மேல இருக்க சமணர் படுக்கைகளுக்கு போக முடியும். அதனால இதுக்கு மேல போய் அங்க என்னென்ன இருக்குன்றத பார்த்து அதுக்கான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் மேலே ஏறி வர்றது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா நீங்க மெதுவாகவே ஏறி வந்தீங்கனாலே, இப்போ நான் தடுக்கி விழுந்த பார்த்தீங்கல்ல, அதனால எப்போவுமே இந்த மாதிரி மலையேற்றங்கள்ல கவனமா ஏறி வரணும். இந்த மாதிரி பாதை இருந்தால் அதை கண்டுபிடிச்சு தெளிவாக ஏறணும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கோம். நிறைய சருகலான பாதைகள்லாம் இருக்கு. ஏறி வந்த பிறகு இந்த ஒரு இடத்த நோட் பண்றோம். இப்போ நம்ம இவ்வளோ நேரம் தேடி வந்த சமணர் படுகைகளுக்கு மேலே வந்துட்டோம். இதில் இருக்க ஹிடன் ஃபேக்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் உங்களுக்கு தனித்தனியாக சொல்ல போகிறேன். முதல்ல இந்த படுக்கைகள் எல்லாமே ஒரு ஸ்லோப் வடிவில் தான் வடிவமைக்கப்பட்டிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து மழை பெய்ந்தா தண்ணி வந்து தேங்காமல் இருக்கிறதுக்காகவும் தண்ணி தனியாக வெளியே போகிறதுக்காகவும் ஒரு அமைப்பில் தான் கட்டப்பட்டிருக்கும். அதுக்கு மெயினாக முதல்ல இந்த காலத்துல ட்ரிப் லெட்ஜ்ன்னு சொல்லப்படுற ஒரு வடிவமைப்புல, அதாவது ஒரு மலை முகடு மேல ஒரு வெட்டு மாதிரி வெட்டியிருப்பாங்க. இது மலையிலிருந்து தண்ணி வடியும் போது அந்த தண்ணிய அந்த வழியாவே கொண்டு போய் வெளியே தள்ளிரும். அதுக்கான தடம் இப்பவும் இருக்கும். இப்பவும் மழை பெய்ந்தாலும் இந்த தண்ணி நேரா உள்ள வடியாம வெளியே போறதுக்கான வடிவமைப்பு தான் அது. இதை தாண்டி இந்த ஸ்லோப்ல உள்ள ஒருவேளை தண்ணி அதிகமா மழை பெய்ந்து உள்ள வந்துருச்சுன்னா அது தனியா வெளியே போறதுக்காகவும் ஒரு வழி அமைச்சு தனி பாதைய அப்பவே வெட்டியிருக்காங்க. இது வழியா தண்ணி இப்படி போய் ஒரு இயற்கை ஊத்துல சேர்ந்துரும். இன்னமும் இந்த இயற்கை ஊத்துல தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கனால நம்மளால சுத்தமான தண்ணியை இங்க பார்க்க முடியுது. இது போக இந்த மெடிடேஷன் ஜோன்னு தான் இதை சொல்லுவாங்க. துறவிகள் எல்லாருமே இந்த இடத்துல ரொம்ப அமைதியாகவும் சூரிய ஒளி நேரா அவங்களுக்கு படுற மாதிரி இருக்கிற இடத்துலையும் மெடிடேட் பண்றனால அவங்களுக்கு நீண்ட ஆயுளும் நல்ல பாசிட்டிவான எனர்ஜியும் ஒரு அமைதியும் கிடைத்ததுன்னு சொல்லி நம்பியிருக்காங்க. அதை தாண்டி இங்க மேல தீர்த்தங்கரர்கள் வழிபட்டனால மகாவீரரோட சிலையும் அப்பவே அவங்க அதை பத்தி வடிவமைத்த பிராமி கல்வெட்டுகளும் இருக்கு. நான் சொன்ன மாதிரி சமணர் படுக்கைகள்னு நான் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அது மெயினா இதுதான். இந்த படுக்கை நீங்க இப்போ எப்படி நம்ம தலையணை மெத்தையெல்லாம் வச்சு படுக்கிறோமோ அதே மாதிரி பாறையை நல்லா வழுக்கி சேர்த்து தலையை வைக்கிறதுக்கு ஏத்தமா ஒரு வாட்டமா செதுக்கியிருக்காங்க. இது மேல பிற்காலத்துல நம்ம மக்கள் வழிபட வந்தவங்க கல்வெட்டு மாதிரி கீறி அவங்களோட வேண்டுதல்கள் பண்ணி வைத்திருந்தாலும் இதுதான் அந்த சமணர் படுக்கைகளோட மெயின் அமைப்பு. இதுதான் அந்த மெடிடேஷன் ஜோன்னு சொல்லப்படுற சமண துறவிகள் எல்லாருமே தியானம் பண்ணதுல முக்கியமான இடம். இது பார்த்தீங்கன்னா நம்ம காலை நேரம் அப்படியே சூரிய வெளிச்சம் நேரா உள்ள வர்ற மாதிரி இருக்கும். இது சூரியனின் சக்தியையும் அவங்களுக்கு நல்ல ஆற்றலையும் கொடுத்துருக்கு. இந்த தியான இடத்துல மிகவும் இப்பயுமே ரொம்ப அமைதியாவே இருக்கு. அந்த காலத்துல இன்னுமே அமைதியாவே இருந்திருக்கும். இது போக இரவு நேரங்கள்ல விளக்கு வைக்கிறதுக்கான மாடங்களும் அங்கங்க வெட்டி வச்சிருக்காங்க. அதனால இரவு நேரங்கள்ல வெளிச்சத்துக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதை யோசிச்சு முன்னவே இந்த மாதிரி வெட்டுலாம் வெட்டியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்குற கல்வெட்டுகள் எல்லாமே ஆதி தமிழ்னு சொல்லப்படுற பிராமி வடிவத்துல தான் இருக்கு. இது நிறையாவுமே வந்து தெளிவா இல்லைனாலும் இன்னமும் சில கல்வெட்டுகள் அப்படியே இருக்கு. இதுல இந்த இடத்துல அழகர்மலை கல்வெட்டுகள்ல நம்ம சில எழுத்துக்களான சான்ஸ்கிரிட்டுக்கு முந்தைய மொழியான
பிரகித் மொழியும் இருக்குன்னு சொல்லப்படுது. இது அந்த காலத்திலே வட இந்தியாவோட நமக்கு இருந்த ஒரு தொடர்பை சொல்லுது. இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வரும்போது தான் நம்ம வரலாறு சுலபமா வந்தது இல்லைன்னும், அது 2000 வருடங்களுக்கு தாண்டிய வரலாறுனும் நம்மளுக்கு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம வரும்போது இப்ப என்ன மாதிரி விஷயங்கள் வேதனை அளிக்குதுன்னா, இந்த இடங்கள் எதுவுமே பெரிதா பக்குவப்படுத்தப்படாமலும், இங்க இருக்க கல்வெட்டுகளை யாரும் கவனிக்காம, காதல் கல்வெட்டுகள்ன்ற பேர்ல கலிசிலை கல்வெட்டுகள்லாம் நிறைய இருக்கிறதா நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி புதிய வழிபாடுகளுக்குள்ள நிறைய பேரு அவங்களோட குடும்பத்தை பேர்களை இந்த எழுதி வச்சதையும் தான் நம்மளால பார்க்க முடியுது. என்னதான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதுக்கு ஒரு பாதை எல்லாமே போட்டு மக்கள் பார்க்குற மாதிரி வச்சாலும், இந்த மாதிரி இடங்கள் நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. மதுரை மாவட்டத்துக்குள்ள இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருந்தாலும், இந்த ஒரு இடத்த அழகர்மலை பக்கத்துல இருக்க இந்த ஒரு இடத்த யாருமே நோட் பண்ணவே இல்லை. நம்ம தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு இதை பார்த்துருக்கோம். இந்த வீடியோவை யாராவது இது சம்மந்தப்பட்டவங்க பார்க்குறீங்க அப்படின்னா, இதை பக்குவப்படுத்துறதுக்கும் சரி செய்யறதுக்கும் என்ன வழிகள் முடியுமோ அதுக்கான ஸ்டெப்ஸை எல்லாரும் எடுக்கலாம். மதுரை மாவட்டத்தை சுற்றி இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. இன்னும் நம்ம விரைவா ஒவ்வொரு இடங்களுக்கும் போய் இதை பற்றின வீடியோஸை நம்ம எடுத்து சொல்ல போகிறோம். இது மாதிரி இடங்கள் உங்க ஊர்ல நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, இல்ல உங்களுக்கு எந்த இடங்களை பத்தி சொல்லணும்னு உங்களுக்கு தோணுதோ அதெல்லாம் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.